வெல்கம் டு மை டியர் குட்டீஸ். இது உங்கள் வேந்தர் டிவியோட லவ் இட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸ் வழங்கும் சூப்பரான நிகழ்ச்சி. எப்படின்னா போனா வராது, பொழுது போறதே தெரியாது. ஆமாங்க, இன்னைக்கு என்னோட கெட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச சார்லி சாப்ளின் தான். சார்லி சாப்ளின் ஒரு தடவை ஏதோ ஒரு இடத்துல வந்து சார்லி சாப்ளினோட காம்படிஷன் நடக்குது. யாரெல்லாம் சார்லி சாப்ளின் மாதிரி ட்ரெஸ் போட்டு அவரை மாதிரியே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசு அப்படின்னு கேள்விப்பட்டாராம். உடனே சார்லி சாப்ளின் என்ன பண்ணாரா, என்னது என்ன மாதிரி யார் ட்ரெஸ் பண்ணுறாங்களோ என்ன மாதிரி யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசா அப்படின்னு சொல்லிட்டு அவரே போனாராம். போய் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணாராம். பார்த்தா அவரே செகண்ட் ப்ரைஸ் தான் வந்தாராம். ஏன்னா அங்கே ஒரிஜினலை விட டூப்ளிகேட் சூப்பராக நடிச்சுதான், அதனால அவருக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது. பட் அதை நினச்சி அவர் கவலைப்படல, ஆனால் அவரை மாதிரி நடிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஸோ இன்னைக்கு இந்த சார்லி சாப்ளினை நம்ம எதுக்காக எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு குழந்தைங்களோட சேர்ந்து சார்லி சாப்ளினுக்கு இந்த எபிசோடை நம்ம டெடிகேட் பண்ணுவோம். என்னங்க குழந்தைங்க எங்கன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட மை டியர் குட்டீஸ் ரெடியாக இருக்காங்க. வாங்க அவங்கள நம்ம இன்வைட் பண்ணுவோம். இது உங்களோட ஃபேவரட் லவ் அண்ட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸ் மை டியர் குட்டீஸ். போனா வராது, பொழுது போறதே தெரியாது. ஸோ எல்லாரும் உங்க ஸ்பெஷல் சேர்ல உட்காருறீங்களா? நம்ம ஷோ ஆரம்பிக்கலாமே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட். இந்த இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் என்னோட இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன், நான் தான் சார்லி சாப்ளின். ஸோ இன்னைக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் யாரு? ஹலோ, ஹாய், உங்கள் பேர்? ஸ்வேதா. ஸ்வேதா. ஸ்வேதா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, எவ்வளோ வருஷமாக படிக்கிறீங்க? 10 வருஷம். 10 வருஷமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்வேதாக்கு ஒரு நல்ல அப்ளாஸ். வேற என்ன சொல்லி கொடுப்பாங்க? சின்ன சின்ன பந்து. என்ன பாட்டு? சின்ன சின்ன பந்து, சிறுமியாடு பந்து, வண்ண வண்ண பந்து, வானில் பாய் பந்து, குட்டி கையால் தட்டினால் குதித்து ஓடு பந்து, எட்டி ஓகி வகைத்தால் எங்கே போகும் பந்து. எட்டி ஓகி உதப்பீங்களா? சரி, இந்த பாலு துள்ளி ஓடும் பந்து அப்படியெல்லாம் சொல்றீங்கல்ல, ஃபுட்பால் பிளேயரா நீங்க? ஃபுட்பால் எல்லாம் விளையாடுவீங்களா? அப்புறம் பஸ்ல ஃபுட்பால் ஆடுவாங்க. பஸ்ல ஃபுட்பால் விளையாடுவாங்களா? ஆமா. எந்த பஸ்ல? மினி பஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஃபுட்பால் ஆடுவாங்க. எப்படி ஆடுவாங்க? இதோ பஸ் நித்தாமே இறங்கிடுவாங்க. அதான் ஃபுட்பாலா? அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. ஏன்? ஆனா கீழே ஊந்துடுவாங்கல்ல, அதனாலதான். ஸ்வேதா சொல்ற மாதிரி இனிமே யாருமே பஸ்ல நிக்காம கீழே இறங்கக்கூடாது, ஓகேவா? ஸ்வேதா நல்லா பேசுறாங்க. அடுத்தது நிதிஷ் பேச போறாரு. ஹாய் நிதிஷ். ஹாய், இவ்வளவுதான் சொல்லுவார் அவரு. ஓகே, அப்பா பேர் சொல்லுங்க. தேவன். தேவன். ஓகே, அம்மா பேர் என்ன? ஆனந்தி. ஆனந்தி. அம்மா என்ன பண்றாங்க? வேலை செய்றாங்க. என்ன வேலை செய்றாங்க? வீட்டில் இருக்கிறாங்களே. சரி, உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? புலிப்படம். புலிப்படம் பிடிக்கும். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? இது விஜய். சரி, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? இது ஹன்சிகா. ஹன்சிகா மாதிரி தான் உங்க அம்மா இருக்காங்களா? இல்லையா? அவ வந்து எங்க அம்மா மேக்கப் போட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ ஸ்வேதா நிதிஷ் வந்து தூள் கிளப்பிட்டாங்க. அடுத்ததா வாங்க, அடுத்த குட்டி எந்த அளவுக்கு சுட்டியா இருக்குன்னு பாப்போம். ஹாய். ஹாய். உங்க பேரு? ரக்ஷிதா ஸ்ரீ. ரக்ஷிதா ஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. யூகேஜி படிக்கிறீங்க. நல்லா படிப்பீங்களா? எவ்வளோ நல்லா படிப்பீங்க? 100. வாவ், 100 நல்லா படிக்கிற ரக்ஷிதா ஸ்ரீக்கு 100 கிளாப். சரி, அப்பா பேர் என்ன? முத்துக்குமார். என்ன வேலை பார்க்குறாரு முத்துக்குமார்?
டிவி பார்க்கலன்னா போய் தூங்குவாங்க. டிவி பார்த்தானா டீ போடுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததா நம்ம லவ் இட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸ்ல மை டியர் குட்டீஸ்ல அடுத்த குட்டி யாருன்னு பார்த்தா அனுஷ்தா. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் இந்திரன். என்ன வேலை பார்க்குறாரு? கார் வேலை. கார் வேலைன்னா? கார் இப்படி ஓட்டுவன்ல. ஆமா, கார் ஓட்டுவாரா? ரொம்ப தூரம் கார் ஓட்டுவாரா? நீங்க கார்ல உட்காந்து போயிருக்கீங்களா? போயிருக்கோம். அப்பா ட்ரெயின் ஓட்டுவாரா? அப்பாவா? அப்பா ட்ரெயின் ஓட்டுவாரு. நான் ட்ரெயினே பார்த்தது கிடையாது. இப்போதான் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். அப்பா ட்ரெயின் ஓட்டுவாராண்ணா? அப்பா ட்ரெயின் ஓட்டுவார், ராலி ஓட்டுவாரு. ட்ரெயின் எத்தனை சக்கரத்துல ஓடுது? 5 சக்கரத்துல. பாருங்க, ஸ்வேதா கரெக்ட் பண்றாங்க. இல்ல, மொத்தமா சத்தா 5. நான் ஒரு கை சத்தா 5, ரெண்டும் சத்தா 5 தான். ஸோ அனுஷ்தா சூப்பரா பேசிட்டாங்க. ஸோ இந்த 4 குட்டீஸ்க்கும் நம்ம இப்போ என்ன தர போறோம்னா பெரிய கிளாஸ். குழந்தைங்களோட பேச்சுக்கு என்னைக்குமே இல்லை, நான் ஸ்டாப். பட் நம்ம குட்டீஸ் உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் தர போறாங்க, எடுத்துக்கோங்க. ஏன்னா இது உங்க ஃபேவரட் லவ் இட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸ் வழங்கும் மை டியர் குட்டீஸ். போனா வராது, பொழுது போறதே தெரியாது. வெல்கம் பேக். நீங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறது லவ் அண்ட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸ் வழங்கும் மை டியர் குட்டீஸ். இது போட வராது, பொழுது போறதே தெரியாது. ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிச்சுவேஷன் ரவுண்ட். இந்த சிச்சுவேஷன் ரவுண்ட்ல நம்ம 4 குட்டீஸும் ஒரு முக்கியமான சிச்சுவேஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத சூப்பரா பேச போறாங்க. ரெடியா குட்டீஸ்? ரெடியா? ஓகே, ஹியர் வி கோ. இப்போ நம்ம ஸ்வேதாக்கு சிச்சுவேஷன் கொடுக்க போறோம். ஸ்வேதா, நீங்க இப்போ வந்து ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள இருக்கீங்க, ஓகேவா? அந்த காட்டுக்குள்ள உங்க மம்மி, உங்க டாடி, உங்க ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லை, சரியா? நீங்களும் ஒரு குட்டி பூனையும் இருக்குது, சரியா? அந்த பூனைக்குட்டி கிட்ட நீங்க பேசலாம், அந்த பூனைக்குட்டியும் உங்ககிட்ட பேசும். அந்த பூனைக்குட்டிக்கு நீங்க என்னெல்லாம் வாங்கி தருவீங்க, நீங்களும் பூனைக்குட்டியும் எப்படி கை பிடிச்சிட்டு அந்த காடு ஃபுல்லா சுத்தி வருவீங்க, இதெல்லாம் எங்களுக்கு இப்போ சொல்லணும், ஓகேவா? சரி, இப்போ நீங்க பேசுறது பூனைக்கு புரியும், பூனை பேசுறது உங்களுக்கு புரியும் தானே? சரி, அப்ப நான் தான் பூனை, நீங்க தான் ஸ்வேதா. நம்ம 2 பேர் பேசலாமா? மியாவ். நீ எப்படி இருக்கீங்க? மியாவ். நீங்க எப்படி இருக்கீங்க? மியாவ் மியாவ். நீ பூனைக்கு எப்படி இந்த மாதிரி ஸ்வேதா பேசுறது எப்படி பூனைக்கு தெரியும்? பூனை இப்படியா பேசும்? மியாவ் மியாவ் தானே பேசும். அப்ப ஸ்வேதாவும் மியாவ் மியாவ் தான் பேசணும் பூனை கிட்ட. மியாவ் 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 மியாவ். அது எனக்கு வராது. சரி, ஓகே. ஸ்வேதாவோட சிச்சுவேஷனை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா நிதிஷ் ரெடியா இருக்காரு. நிதிஷ் இப்போ யோசிச்சுட்டாரு பூனை கிட்ட என்ன பேசலான்னு. ஆமா தானே நிதிஷ்? தோ பூனை வருது. ஓகே, இப்போ நிதிஷ் கிட்ட பூனைக்குட்டி பேச போகுது. ரெடியா? ரெடி. மியாவ் மியாவ். அவ்வளோதான், பூனை வந்து தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. ஓகேவா? நிதிஷை பார்த்து பயந்து, ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவீங்க? பூனை இப்போ தண்ணிக்குள்ள போய் தேடணும். தண்ணிக்குள்ள போய் தேடினீங்க, பார்த்தா பூனையை காணவே காணோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த காட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இல்ல காணுமா? அப்ப தண்ணிக்குள்ள இருந்து ஒரு முதல்ல வருது. இப்ப அந்த crocodile கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க? பேசுவோம். என்ன பேசுவீங்க? உனக்கு பசிக்குதா கேட்பேன். ஆமா, நிதிஷ் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு crocodile சொல்லுது. அப்ப என்ன செய்வீங்க? வாழை பூச்சி அப்படியே எடுத்து தூக்கி விசிட் அடிப்பேன். ஓகே, சூப்பர். நிதிஷும் சூப்பர், ஸ்வேதாவும் சூப்பர். அடுத்ததா பேசுவோமா அந்த குட்டி கிட்ட? ரக்ஷிதா ஸ்ரீ நம்ம கூட இருக்காங்க. ரக்ஷிதா ஸ்ரீ, உங்களுக்கான சிச்சுவேஷன் சொல்லட்டுமா? இப்போ வந்து நீங்க சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, அழகா கியூட்டா இதெல்லாம் வச்சிருக்கீங்க. அதனால
எனக்கு என்னமோ நீங்க வளர்ந்தோடனே பெரிய ஹீரோயின் ஆயிடுவீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. கரெக்டா? இப்போ நீங்க ஒரு பெரிய ஹீரோயின், கதாநாயகி, ஓகேவா? அப்ப நீங்க எப்படி வெக்கப்படுவீங்க? ஓ, இப்படிதான் வெக்கப்படுவாங்க. சரி, இப்ப ரக்ஷிதா, நீங்க பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்க. எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் வேணும்? சேலரி எவ்வளோ? 10 rupees. 10 rupees. ஓகே, தேங்க்யூ ரக்ஷிதா. பாய் பாய். இப்போ அனுஷ்தா கிட்ட நம்ம இருக்கோம். அனுஷ்தா எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அனுஷ்தா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹீரோயின். ஸோ நீங்கள் நிறையா சினிமாலாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, சினிமா தேட்டருக்கு போய் பார்த்துருப்பீங்க. இந்த பாரதி ராஜா சார் படத்துல எல்லாம் பயங்கரமாக ஹீரோயின்ஸ் வெக்கப்படுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எங்க வெக்கப்பட்டு காட்டுங்க. வெச்சுக்கிட்டு வெச்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு மூடிட்டு ஓகே, அனுஷ்தா ஹாப்பி? ஹாப்பி. ஓகே, அனுஷ்தா மட்டும் இல்லை, இப்போ இங்கே 4 குட்டீஸுமே ஹாப்பி ஆக போகிறாங்க. ஏன்னா 4 பேருக்குமே லவ் இட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸ் லவ் இட் வில்லாலேருந்து கொடுக்க போகிறேன். இப்போ லவ் இட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸை நல்லா சூப்பராக சாப்பிட்டு மை டியர் குட்டீஸான ஸ்வேதாவும் நிதிஷும் நல்லா தெம்பா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம பயங்கரமான ஒரு டஃப்பான விளையாட்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு கேம் என்னன்னா, 1 சொன்னா ஒரு கண்ணு மூடணும், 2 சொன்னா 2 கண்ணு திறக்கணும். எப்படி பார்க்கணும்? இது பார்க்கணும். அப்புறமா பார்க்கணும். அப்புறம் 3 சொன்னா உங்களை பார்க்கணும். சாப்ளினை பார்க்கணும். ஸோ நிதிஷ் அண்ட் ஸ்வேதா ரெடியா? Okay, ready? And we are going to start the game now. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2. Okay, நிதிஷ் இப்ப ஜெயிச்சார். நிதிஷ்க்கு ஒரு நல்ல கிளாப். இந்த 1, 2, 3 அப்படின்ற இந்த மாபெரும் கேம்ல ஜெயிச்சது நிதிஷ். ஓகே, இப்போ அடுத்ததா அங்க 2 பேர் தயாரா இருக்காங்க கேமுக்கு. அங்க போய் அவங்க எப்படியெல்லாம் சொதப்புறாங்க. ஓகேவா? ரக்ஷிதா ஸ்ரீயும் அனுஷ்தாவும் கேம் விளையாடுறதுக்கு பயங்கர ரெடியா இருக்காங்க. அதனால அவங்க கூட உடனே நம்ம கேம் விளையாடுறோம். ஓகேவா? இப்போ நான் 1, அதாவது சாப்பாடு அப்படி சொன்னோடனே சாப்பிடணும், தூக்கம் அப்படி சொன்னோடனே தூங்கணும், சரியா? தலை சீவணும் சொன்னோடனே தலை சீவணும், சரியா? 2 பேரும் ஒரு வாட்டி சரிங்களா? அதுதான் உங்க கேம். ஓகேவா? இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். சாப்பாடு, தூக்கம், தலை சீவணும், சாப்பாடு, தூக்கம், தலை சீவணும், சாப்பாடு, தூக்கம், தலை சீவணும், சாப்பாடு, தலை சீவணும். என்னம்மா தூங்கிட்ட? தலை சீவ வேணாமா? ஸோ இன்னைக்கு இந்த கேமோட வின்னர் யாருன்னா அனுஷ்தா. 4 பேருமே கேமை வந்து சூப்பரா விளையாடிட்டீங்க. அதனால 4 பேருக்கு நான் இப்போ என்ன தர போறேன்னா, இன்னொரு சூப்பரான கேம் தர போறேன். ரெடியா? ரெடி. ஓகே, இப்போ என்ன கேம்னா இது 1 minute டைம் எல்லாருக்குமே கொடுக்க போறேன். ஓகேவா? இந்த 1 minute நீங்க வந்து நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்கணும். ஓகே, ரெடின்னு சத்தமா சொன்ன அனுஷ்தா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஓகேவா? ஓகே. ஓகே, இப்போ வந்து இந்த சாப்ளினோட ஸ்டிக்கு இது ஆடிட்டே இருக்கும். இது ஸ்டாப் ஆனோடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? அண்ட் அனுஷ்தா, your 1 minute starts now. சார்லிங்க நல்லவங்க, அவங்களுக்கு நம்ம நிறைய எடுத்துருவோம். அவங்களுக்கு சாக்லேட்லாம் நம்ம வாங்கிட்டு வரணும், அவங்க கொடுக்குறாங்களே, வாங்கிட்டு வரமா இல்லையா? பாவம்ல, அவங்க சாப்பிடாம இருப்பாங்கல்ல. டீ குடி குடிச்சிட்டியா? இப்போ இருக்கா சரி, வேற ஏதாச்சும் வாங்கி போடணும். இது டீ ஏன் பத்தாதான் இருக்கு. ஆமாம், அவனு இருக்கு, அவனு செய்யுது.
சாப்பாடு தானே வாங்கி போடணும் அப்பதானே. சாப்பாடு வாங்கி போடணும் எனக்கு பசியே வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரக்ஷிதா ஸ்ரீ எப்படி பேசுறாங்கன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ரக்ஷிதா ரெடியா? வரேன். ஓகே, இப்போ நம்ம ரக்ஷிதா ஸ்ரீ எப்படி பேசுறாங்கன்னு பாப்போம். and your time starts now. balloon, elephant, மரம், butterfly, moon, doggy, doggy, flowers, teddy bear, teddy bear, banana, fruits, vegetables, carrot, onion, tomato, potato. ஓகே, 1 minute நான் ஸ்டாப்பா இங்க இருக்க பொருள் அப்புறம் உங்களுக்கு தோணுன பொருள் எல்லாம் லைனா ஆர்டர் பண்ணாங்க. அதனால நம்ம ரக்ஷிதா ஸ்ரீக்கு நல்ல அப்ளாஸ் கொடுக்கலாம். நிதிஷ் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு ஈகரா பார்க்கிறதுக்கு வெயிட் பண்றீங்கல்ல? நிதிஷ், your time starts now. வீடு, மரம், ஸ்டார், பொம்மை, பியர், டியர், எலிஃபண்ட், monkey, butterfly, கிளி, peacock, பலூன். எத்தனை வாட்டி பலூன் உடஞ்சிச்சு? பலூன் அப்புறம் பலூன் நான் ஒரு வாட்டி கூட சொல்லுங்க. ஓகே, 2 கேர்ள்ஸ் தான் சூப்பரா பேசினாங்க. ஆமா தானே? நிதிஷை விட ஸ்வேதா எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? நிதிஷ் இருந்தாலும் ட்ரை பண்ணதுக்காக நம்ம நல்ல அப்ளாஸ் கொடுக்கலாம். ஓகே ஸ்வேதா, உங்களை தான் நம்பி இருக்கேன். இதோ வரேன். அடுத்ததா ஸ்வேதா நம்ம கிட்ட ஏதோ விஷயங்கள் சொல்ல திணறிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். ஸ்வேதா ரெடியா? கேம் தொடங்கலாமா? and your 1 minute starts now. அம்மா என்ன வீட்டுல எல்லாம் அடிப்பாங்க தண்ணி பிடிச்சி வரலாம். எங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுவாரா. அப்புறம் எங்க அப்பாவை என்ன வாங்கி கொடுக்க சொன்னா வாங்கி கொடுப்பாரா. அப்புறம் எங்க அப்பா என்ன அம்மாவை அடிச்சேன்னா அப்பா சப்போர்ட் பண்ணுவாரா என்ன. அப்புறம் எங்க அக்காவை வேலை வாங்கினாங்களா எங்க அப்பா, அதுக்கும் எங்க அம்மா சப்போர்ட் பண்ணாங்களா. அப்புறம் சப்போர்ட் பண்ணாங்களா திட்டினாங்களா. ஆனா 3 பேரை விட ஸ்வேதா வந்து நிறைய பேசினதுனால 3 பேரும் சேர்ந்து அண்ட் எல்லாருமே சேர்ந்து ஸ்வேதாக்கு ஒரு பெரிய கிளாப். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதுனால எல்லாருக்குமே இப்போ லவ் இட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸை நான் லவ் இட் நெஸ்ட்ல இருந்து கொண்டு வந்து தர போறேன். ஓகேவா? ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண 4 குட்டீஸும் லவ் இட் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது லவ் இட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸ் வழங்கும் மை டியர் குட்டீஸ். போனா வராது, பொழுது போறதே தெரியாது. மை டியர் குட்டீஸ், வெல்கம் பேக். நீங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறது லவ் இட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸ் வழங்கும் மை டியர் குட்டீஸ். இது போனா வராது, பொழுது போறதே தெரியாது. இப்போ இந்த எபிசோடோட பெரிய பஞ்ச் என்னன்னா சார்லி சாப்ளின். பட் இது மட்டும் இல்லைங்க, முக்கியமான பஞ்ச் நம்ம குட்டீஸ் சொல்ல போற பஞ்ச் தான். வாங்க பஞ்சஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்வேதாவோட பஞ்ச் என்ன அப்படின்னு கேட்க போறோம். ஸ்வேதா, உங்க பஞ்சு சொல்லுங்க. வாடி தமிழ்நாட்டோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, நாடி நினைச்சீங்களா லவ் பண்ணாமதி பாப்பீங்களா, லவ் பண்ணாமதி பேசுவீங்களா. ஆனா இப்போ எங்க அம்மாவுக்கு பிடிக்கலே, எங்க ஆட்டுக்குடி பிள்ளைகளே அப்படின்னு அந்த சீனப்பட்டா விட்டுருவோமா. எனக்கு நாய் கச்ச ஒண்ணுண்டி, நாடா தண்ணியை
போட்டு தகராறு பண்ணீங்களா? பின்ன சர்பத்து போட்டு தகராறு பண்ணுவாங்க. மரியாதையா போயிரு, நான் போலீஸுக்கிடுவேன். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. சரி, இவ்வளவு நல்ல கருத்தா பேசுற ஸ்வேதா கிட்ட இருந்து இந்த சமுதாயம் ஒரு கருத்தை எதிர்பார்க்குது. ஸோ சோஷியல் மெசேஜ் என்ன? இந்த ஸ்கூல்ல எக்ஸாம் சைன் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, ஸ்வேதா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்காக நல்ல அப்ளாஸ். அடுத்ததா தலை ரெடியா? நிதிஷ் இப்ப ரெடியா இருக்காரு. 3 கேர்ள்ஸ் இருக்காங்க, ஆனா ஒரே ஒரு பாய் நிதிஷ் மட்டும்தான். ஸோ நிதிஷ், நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரெடியா? ஓகே, நிதிஷோட பஞ்ச் என்ன கேட்போம். கண்ணா பண்ணுங்கெல்லாம் கூட்டமாக சிங்கிளா தான் வரும். வெரி குட். சரி, இப்போ ஒரு பாட்டு பாடுங்க. தந்தனக்கா நக்கா நக்கா நக்க தந்தனக்கா நக்கா தந்தனக்கா நக்கா நக்கா நக்க தந்தனக்கா நக்கா எங்க தலை டீயாரு மங்கி சங்கில தார்மாரு மயில காதல நின்றாரு அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னாரு. ஓகே, சூப்பர். இவ்வளவு நல்லா தண்டனக்காலாம் போட்டீங்க. இப்போ இந்த சமுதாயத்துக்கு உங்க கருத்து என்ன? சின்ன கண்டங்களை அடிக்க கூடாது. அவங்க நினைச்ச தப்பு பண்ணா செல்லமா குத்து தான் வளர்க்கணும், அடிக்கவே கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. சரி, ஓகே. நிதிஷ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. செம பஞ்ச், செம பாட்டு, செம கருத்து. நிதிஷ்கா நல்ல அப்ளாஸ். அடுத்தது வந்துட்டு ரக்ஷிதா ஸ்ரீ நம்ம கூட இருக்காங்க. ரக்ஷிதா ஸ்ரீ, உங்க பஞ்ச் டைலாக அவுத்து விடுங்க. ஞாபகம் வலி தனி வலி செஞ்சிடுவேன். என்ன செய்வீங்க? தக்காளி. ஓகே, இப்போ ஒரு சூப்பரான பாட்டு ரக்ஷிதாட்ட இருந்து. சிங்கினமணி சிடிச்சு புட்டா நெஞ்சிலானி வங்கலக்கினி போலமனு மங்கரமேனி வக்கத்துக்கு பக்கத்துல போகாதவ நுள்ளையில சேல காட்ட ஆகாதவ நீ வந்தா ஏன் வந்தா காலி. ஆமாங்க. ஓகே, நல்ல ஜிங்கனமணி ஆடினீங்க. இப்போ இந்த சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜை சொல்லுங்க. எல்லாரும் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் தலையில ஹெல்மெட் போடணும். கிரீன் வந்தா கோ, ரெட் வந்தா ஸ்டாப். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ லாஸ்டா அனுஷ்தா பயங்கரமான பஞ்ச் சொல்ல போறாங்க. அனுஷ்தா, உங்க பஞ்ச் டைலாக சொல்லுங்க. ஆப்பு வச்சுட்டேன்டா ஆப்பு. அனுஷ்தா, சினிமா பாட்டு பாடுங்க. மச்சான பாத்தீங்களா மலவான தோப்புக்குள்ள குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு எனக்கார காங்கலையே நீ எனக்கார காங்கலையே. சரி, ஓகே. இப்போ நீங்க சொசைட்டிக்கான கருத்தை சொல்ல போறீங்க, சொல்லுங்க. ஸ்கூல் போகும்போது லேட்டா போகக்கூடாது. அதுக்கு டீச்சர்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது, டீச்சர்கிட்ட அடி வாங்கக்கூடாது. ஆமா, ஸோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வெரி குட். அனுஷ்தாவுக்கு நல்ல பஞ்சு, நல்ல பாட்டு, நல்ல மெசேஜ் எல்லாம் சொன்னதுனால நல்ல அப்ளாஸ் கொடுத்துடலாம். லவ் இட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸ் வழங்கும் மை டியர் குட்டீஸ். போனா வராது, பொழுது போறதே தெரியாது. ஆமாங்க, உண்மையா இந்த வாரம் பொழுது போனதே தெரியல. அந்த அளவுக்கு நம்ம குட்டீஸ் எல்லாம் சூப்பரா செல்லமா பேசினாங்க. ஸோ அவங்களுக்கு லவ் இட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்க போகிறது நம்ம வேந்தர் டிவி. வாங்க நம்ம சேர்ந்தே கொடுப்போம். இன்னைக்கு இந்த 4 குட்டீஸும் சூப்பராக கலக்கிட்டாங்க. நம்ம சார்லி சாப்ளின் அங்கிள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நம்ம சிரிக்காத நேரம் நம்ம வாழாத நேரம், வேஸ்ட் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம எப்போதும் சிரிச்சுட்டு ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது. வாரம் மறக்காம தவறாம நம்ம லவ் இட் டெலிஷியஸ் மில்க் சாக்லேட்ஸ் வழங்கும் மை டியர் குட்டீஸ் பாருங்க, சிரிப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா இது போனா வராது,
பொழுது போறதே தெரியாது.